A to Z சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சேனல்ல மூணே பொருள் வச்சு ஈஸியா எப்படி சட்னி செய்யறது நம்ம பார்க்க போறோம். இந்த சட்னி பேரு வெங்காய சட்னி. இப்போ ஒரே குவாண்டிட்டி தக்காளி எடுத்துர்க்கேன். ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம்னா மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்குங்க தேவையான அளவு. காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் 4 போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கணும்னே வெங்காயம் 6 வெங்காயம் வச்சிருக்கோம். மீடியம் சைஸ் 6 வெங்காயத்தை போட்டுங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. அப்பதான் சீக்கிரமா உங்களுக்கு வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா பிங்க் கலர்ல வந்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி பிங்க் கலர்ல வந்தோடனே நீங்க வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி தான் எடுக்கணும், நிறைய தக்காளி எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. ஒரே ஒரு தக்காளி நார்மல் சைஸ் 4 வெட்டி இதுல போட்டுக்குங்க. இது ரொம்ப ஈஸியான சட்னி, குயிக்கா செஞ்சிடலாம். இந்த சட்னி உங்களுக்கு ஒரு 10 இட்லி கூட நீங்க சாப்பிடலாம். இந்த சட்னியை வச்சு நீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். அந்த சாறுலாம் இதுல வந்துடணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் போடலாம். உடனே போட்டுறாதீங்க, ஆற வைக்காம போட்டுறாதீங்க. ஆற வச்சு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைக்கலாம். அரைச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன் நான். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே தாளிக்காமல் சாப்பிட்லாம், தாளிச்சும் சாப்பிட்லாம். தாளிக்காமல் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு குக்கிங் வீடியோ தேவைப்பட்டால் எங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.